தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போகிறனால எல்லாரும் என்ன சொல்கிறேன் யாருமே தெரியாத மாதிரி இருந்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறையா பேர் நீங்கள் தமிழில் பார்த்தே உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம யார் வீட்டில் இருக்கோம்னா நம்ம ஃப்ரெண்டு மாம்ஸ் வீட்டில் தாங்க இருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறது தான். ஸோ நம்ம பைக் அப்படியே இப்போது பேக் பின்னாடி டெயில் பேக்கை நம்ம கட்டணும். ஸோ கட்டிட்டு நான் எதுவும் இருந்தாலும் போக போக ப்ளாக் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம பைக் ரெடி பண்ணியாச்சு, இப்போ ரெடியாக தான் இருக்குது. ஸோ இதுதாங்க நம்ம பைக்கு. ஸோ மேக்ஸிமம் இதுதான் நம்ம பைக்கு, நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இதுக்கப்புறம் வர அப்கமிங் வ்ளாக்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பேக் அப்படியே பின்னாடி வச்சு நான் கட்டிட்டு இதை வந்து கண்டினியூ பண்ணுறேங்க உங்களுக்கு. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் பேக் பண்ணி கெத்தாக ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செம லுக்கு தருது வண்டி இப்போது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் எதுவும் வந்தாலும் பகலில் போய் கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் பசங்கிட்ட போய்ட்டு. ஸோ இது நம்ம மாம்ஸு ரெடி ஆகிட்டான். A few moments later. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேராக இருந்திருக்குங்க. ஸோ ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். சரி லைட் ஏறாங்க கொஞ்சம். ஸோ முடிஞ்சளவுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. ஸோ இது இந்த இடத்துல வந்து விழுந்துட்டோம். இப்போது விழுந்து ஸோ இந்த இடத்துல பைக்கை பார்த்துங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாம் சேராயிடுச்சுங்க. ஸோ ஆரம்பமே செம்ம சம்பவமாக போயிட்டுருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் என் காலை பாருங்கள், இந்த சைட்லலாம் கொஞ்சம் ஐயோ செம்ம சம்பவத்தில் ஆரம்பமே போயிருக்கு. ஸோ இது ஐயோ நல்ல வேலை ஒன்றும் ஆகலைங்க வண்டிக்கு. ஐயோ நல்ல வேலை வண்டிக்கு ஒன்றும் ஆகலைங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் இழுத்துட்டு வந்துருச்சுங்க. ஸோ நைட்டில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே லைட் அடி. என்னங்க அப்படியே லைட்டாக பண்ணி வச்சிருக்காருங்க. சீரியஸாக பண்ணி வச்சிருக்கேன். என்னடா இதெல்லாம். நீங்கள் அப்படியே லைட் ஏறா அப்படி இல்லையா மாமா? இங்க பாரு அதுல அடிக்க விட்டமேடா டேய். இங்க பாருங்க வண்டி எவ்வளவு அழகா எடுத்துட்டு போயிருக்கு. அப்படியே போச்சோம். ஐயோ இப்ப என் முட்டியில சரியான அடி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் பேண்ட்டு. எனக்கு சிரிப்பு வருது ஒரு செகண்ட்ல. ஆரம்பத்துல இப்படி விட்டாண்டு எனக்கு கண்ணழகு புத்திரமே. ஸோ நம்ம பேக்கு தான் சாய்க்கான்னு பார்த்தா அது ஒன்றும் ஆகலைங்க. 1 hour later. ஓகே காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களை ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நம்ம பைக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. டே மாப்பிள்ள கிளம்பலாமா? ஸோ பண்ணி ஸோ எல்லாத்தோட பேரும் நான் கடைசியாக போகும்போது சொல்கிறேன். ஸோ நம்ம மாம்ஸ் இருங்க. ஸோ கிளம்பியாச்சுங்க நம்ம இப்போ. பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்திருப்போம். அந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம். அது வண்டியோட இன்ஜின்லாம் கொஞ்சம் ஆற வைக்கலாம்னு சொல்லிட்டு இருந்துருக்குங்க. ஸோ தாங்க நம்ம பசங்க எல்லாரும் ஹாய் சொல்லுங்கடா. இல்லை ஹாய் சொல்கிறோம் வரல வேணாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை நின்றுருப்போம் அந்த இடத்துல. ஸோ நம்ம போய் நான் ஸோ எல்லாத்தையும் நான் கண்டினியூ பண்ணுறேன். மேக்ஸிமம் ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருந்துச்சுங்க. அது நான் பேக் இதில் காட்டுறேன் உங்களுக்கு. என்னென்ன பைக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் அண்ட் B4 R15 220. ஏன்டா ஹெல்மெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கேன் வைசரை. ஸோ நம்ம பையன் தாங்க வெகத்தலை பண்ணுவான் கொஞ்சம் அப்பப்போ. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா குள்ள பாட்டியாக இருக்கான் பார்த்தீங்கன்னா பன்னீர். இவங்க எல்லாருமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இருக்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேக் பார்த்தீங்கன்னா கெத்தாக நம்ம பைக்கை கெத்தாக கட்டி நல்லா பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய எபிசோடில் வரும். நல்லா இருக்கும். இந்த ட்ராக் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம வண்டி எப்பவுமே நமக்கு கெத்து தானே. பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் டயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் நிறைய டேமேஜ் இருக்குது. இருங்க இன்னொரு இதை காட்டுறேன் கட் பண்ணிட்டு. பார்த்தீங்கன்னா டயர் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஸோ நல்லா ஆணி ஏறி இருக்குங்க. நல்லா எப்படி வச்சு ஓட்டணும்னு எனக்கே தெரிலங்க. ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாலத்து மேலே நின்றுட்டு இருக்காங்க. இது என்னடா ஊர் பாலம்? திருச்சூர் பாலத்து மேலே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ப்ளஸ் நல்லாவே அடிக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சவுண்டாக பேச பார்க்குறேன். ஒரு ஹாய் சொல்கிறேன். சொல்லணும்
சரிங்க ஓகேங்க. அது நம்ம பசங்க வர வேண்டியது தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மெதுவாக போங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சார் நான் பாட்டுக்கு நான் மெதுவாக தான் கேட்பேன். முன்னாடி டிராஃபிக் பார்த்துட்டு மெதுவாக இதாகி சரிங்க. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிற இடத்துக்கு பசங்க எல்லாரும் ஆல்சோ ஆகிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ அப்படியே ஒரு 10 நிமிஷம் நின்று பேசிட்டு A few moments later. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேலையில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஜாலியாக பேசுகிறேன். இப்போ அப்படியே பசங்க எல்லாரும் சேர்ந்து வண்டி எடுக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம மாம்ஸ் இங்கே நின்றுருக்கோம். ஸோ ஓகேங்க நான் இதோட போக அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மோட்டோவில் கூடிய சீக்கிரம் நான் அப்படியே போட ஆரம்பிக்கிறேன். பார்த்துங்க இவர் தான் கேண்டி பன்னீர். இவரோட இன்ஸ்டாகிராமில் முடிஞ்சா போய் பார்த்துக்குங்க. டே மாமா ஒரு ஆயிடா.